நமக்காக பரிந்து பேசும் நல்ல பிரதான ஆசாரியனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். துதிக்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று சொன்னார். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் அவ்வப்போது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இப்படிப்பட்ட தீமையெல்லாம் சம்பவிக்கிறது என்று சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் நம்முடைய வாழ்விலும் இதுவரைக்கும் அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்த கர்த்தர் இன்னும் ஜீவனோடு வல்லமையோடு மாறாத கிருபையோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நாம் செய்த பாவங்கள் நிமித்தமும் கர்த்தருக்கு விரோதமாக செய்த கிரியைகள் நிமித்தமும் நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட சத்ருவின் நிமித்தமும் நம்முடைய வாழ்வில் வருகிற இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்றும் தம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி நமக்கு இறங்கி தயை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்முடைய சத்துருக்களின் மேல் நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தி வைக்க வேண்டும் என்றும் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை தப்புவித்து காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து நம்முடைய நேசரும் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல கர்த்தருமாய் இருக்கின்றபடியால் எப்பொழுதும் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாத்து நமக்கு சமாதானம் அருளுகிற நல்ல தேவனுமாய் இருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்.